நாம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம வீட்ல பயன்படுத்தாம இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படின்றத பத்தி நம்ம பார்க்க போறோம். அதுக்கு ஒரு 15 வழிகள் இருக்கு. என்னென்னு வரிசையா பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். யோகம் டீல் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்புமணி. பணம் சம்பாதிக்கணும்னா ஒரு தொழில் தொடங்கணும், நிறைய பணம் முதலீடு செய்யணும், நிறைய பணம் கையில இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா நான் இப்ப சொல்ல போற விஷயம் உங்களை ரொம்ப ஆச்சரியப்படுத்தும். உங்க வீட்டுல இப்ப தூசி படிஞ்சு கிடக்கக்கூடிய பொருட்களை வச்சு எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படின்னு தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். பல வீடுகள்ல ஆயிரக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் சும்மாவே கிடக்கு. அதை எப்படி பணமாக்குறதுன்னு தெரியாதனாலதான் அது பயன்படுத்தப்படாமலே கிடக்கு. இன்னைக்கு வீட்டுல இருக்கக்கூடிய பயன்படுத்தாத பழைய பொருட்களை வச்சு எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படின்றத பத்தி நாம இன்னைக்கு பார்ப்போம். அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பழைய செல்போன்கள். ஒரு வீட்டுல சராசரியா பாத்தீங்கன்னா 2 to 5 பழைய மொபைல்கள் இருக்கும். ஆனா பல வருடங்களா நாம அதை அப்படியே தான் வச்சிருப்போம். இன்னைக்கு பழைய மொபைல் போன்களை வாங்கக்கூடிய நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. நல்ல நிலைமையில இருந்ததுன்னா அந்த மொபைல் போனை நல்ல விலைக்கு விற்கலாம். அப்படி இல்லைன்னா 2வது கேமராவா யூடியூப், ரீல்ஸ், சிசிடிவி மானிட்டரிங் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நாம பயன்படுத்திக்கலாம். பயன்படுத்தாத மொபைல் அப்படிங்கிறது தூங்கிக்கிட்டு இருக்க பணம். அடுத்தது பாத்தீங்கன்னா லேப்டாப். புதிய லேப்டாப் வாங்கின அப்புறம் பழைய லேப்டாப்பை அலமாரியில் வச்சிடுறோம். அதை மாணவர்களுக்கு நீங்க வாடகைக்கு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆன்லைன் கிளாஸ் நடத்துறவங்களுக்கு நீங்க கொடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா ரீஃபர்பிஷ் செய்து கொடுத்துடலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா பழைய புத்தகங்கள். நாம ஸ்கூல் படிச்சது, காலேஜ் படிச்சது அல்லது போட்டித் தேர்வுகள் படிச்சது இந்த மாதிரியான புத்தகங்கள் இன்னும் நம்ம வீட்டுல குவிச்சு வச்சிருக்கோம். இதை OLX போன்ற தளங்கள்ல நீங்க வித்துடலாம். அப்படி இல்லைன்னா மாணவர்களுக்கு நீங்க குறைஞ்ச விலைக்கு கொடுக்கலாம். நமக்கு பயன்படாத அறிவு கண்டிப்பா இன்னொருவருக்கு உதவும். அடுத்ததா பாத்தீங்கன்னா கேமரா மற்றும் போட்டோகிராஃபி எக்யூப்மெண்ட்ஸ். கேமரா வாங்குறது ரொம்ப ஈஸி. ஆனா அது எல்லாருக்கும் டெய்லி பயன்படாது. திருமண நிகழ்ச்சிக்கும் வேற ஏதாவது ஃபங்க்ஷனுக்கும் அப்படி இல்லைன்னா யூடியூப் ஷூட்டு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்க ரெண்டலுக்கு கொடுக்கலாம். ஒரு மாதத்துல நீங்க சில நாட்களுக்கு மட்டுமே நீங்க ரெண்டலுக்கு கொடுத்தாலும் உங்களுக்கு நிறைய வருமானம் கிடைக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா வீட்டுல கிடக்கக்கூடிய பழைய பர்னிச்சர்ஸ். சேரு, டேபிள், காட்டு, கபோர்டு இந்த மாதிரி பர்னிச்சர் ஐட்டம்லாம் நம்ம வீட்டுல பயன்படுத்தாமலே நிறைய கிடக்குது. இதை நீங்க ரிப்பேர் பண்ணி வித்தா நல்ல விலைக்கு விற்க முடியும். சிலர் பாத்தீங்கன்னா பழைய மரப்பொருட்களை வாங்குறது பழக்கமா வச்சிருக்கிறாங்க. இது உங்களுக்கு கண்டிப்பா உதவும். அடுத்தது பாத்தீங்கன்னா குழந்தைங்களுடைய பழைய விளையாட்டு பொருட்கள். நம்ம குழந்தைங்க வளர்ந்த அப்புறம் குழந்தைங்களுக்கு டாய்ஸ் பயன்படாது. ஆனா வேற குழந்தைங்களுக்கு அது ரொம்ப புதிய விஷயமா இருக்கும். அதை கொஞ்சம் லைட்டா கிளீன் பண்ணிட்டு வித்தீங்கன்னா நீங்க நல்ல விலைக்கு விற்க முடியும். அடுத்ததா பாத்தீங்கன்னா உடற்பயிற்சி உபகரணங்கள். பொதுவா வாக்கிங் மிஷின், தம்பிள்ஸ், யோகா மேட் இந்த மாதிரி உபகரணங்கள்லாம் நம்ம வாங்கி சில மாதங்கள் மட்டுமே பயன்படுத்திட்டு அதை அப்படியே விட்டுருவோம். இதை நீங்க விற்கலாம், இல்லைன்னா ரெண்டலுக்கு விடலாம். இது மூலமா உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா கிச்சன் அப்ளைன்சஸ். ஜூசர், மிக்சர், ஏர் ஃப்ரையர், காஃபி மேக்கிங் மிஷின், சாண்ட்விச் மேக்கர் இந்த பொருட்கள்லாம் நாம ஒரு காலத்துல ரொம்ப ஆர்வமா வாங்கியிருப்போம். ஆனா இப்ப அதை நம்ம பயன்படுத்தவே மாட்டோம். அதை நம்ம வித்து பணமா மாத்தலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா இருசக்கர வாகனங்கள். ஒரு நாள் ரிப்பேர் செஞ்சு அதை நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு வச்சிருக்கிற பைக்ஸ் ஏராளமா இருக்கு. பொதுவா இருசக்கர வாகனங்கள்லாம் வருஷங்கள் போக போக அதோட மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே போகும். அதனால பயன்படுத்தாத அந்த இருசக்கர வாகனங்களை வித்துறது ரொம்பவே நல்லது. அது மூலமாவும் நமக்கு பணம் கிடைக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா பழைய வெள்ளி பொருட்கள் மற்றும் நகைகள். வீட்டுல பயன்படுத்தாத பழைய வெள்ளி பொருட்கள் மற்றும் நகைகள் இருந்ததுன்னா அதை நம்ம புதுப்பிச்சு பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா அதை கொடுத்துட்டு வேற புது நகைகள் வாங்கிக்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா பழைய ஆடைகள். அப்படி இல்லைன்னா பண்டில் செல் செய்யலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா இசைக்கருவிகள், கிட்டார், வயலின், கீபோர்டு இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் நாம வாங்கிட்டு கொஞ்ச நாள்லயே பயன்படுத்தாம விட்டுருப்போம். இந்த பொருட்கள் எல்லாம் ரெண்டலுக்கு கொடுத்தோம்னா நிறையவே பணம் கிடைக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா பிரிண்டர் மற்றும் ஆபீஸ் எக்யூப்மெண்ட்ஸ். நாம ஒர்க் ஃப்ரம் ஹோம் காலத்துல வாங்கிய பல பொருட்கள் இன்னைக்கு பயன்படுத்துறதே இல்லை. அந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் சிறிய சிறிய அலுவலகங்கள் தேடிட்டு இருக்காங்க. நீங்க அவங்களுக்கு ரீசேல் பண்ணலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா காலி இடத்தை எப்படி பணமா மாத்துறது அப்படிங்கிறது தான். நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய காலி அறைகள், நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஃப்ரீ ஸ்பேஸ், இல்ல மாடியில் இருக்கக்கூடிய ஃப்ரீ ஸ்பேஸ் இதெல்லாமே ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், டியூஷன் சென்டர், ஸ்மால் ஆபீஸ் வச்சுக்கிறதுக்கு, ஸ்டுடியோ ஷூட் வச்சுக்க இந்த மாதிரி விஷயங்களுக்கு நாம ரெண்டலுக்கு கொடுக்கலாம். இந்த ஃப்ரீ ஸ்பேஸை ரெண்டலுக்கு விடுற விஷயம் பலர் கவனிக்காத ஒரு அருமையான வருமான வாய்ப்பு. உங்க திறமைய பணமா மாத்துங்க. உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பழைய பொருட்களை விட மிகப்பெரிய சொத்து உங்களுடைய திறமை. குக்கிங் தெரிஞ்சா ஆன்லைன் கிளாஸ், போட்டோகிராஃபி தெரிஞ்சா ட்ரைனிங், எடிட்டிங் தெரிஞ்சா ஃப்ரீலான்சிங், பேச தெரிஞ்சா யூடியூப் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்க முதலீடு இல்லாமே தொடங்கக்கூடிய தொழில்கள். இது மூலியமா நீங்க நிறைய வருமானம் சம்பாதிக்க முடியும். ஒரு முக்கியமான விஷயம் நண்பர்களே,
பணக்காரர்கள் பொருளை வாங்கி குவிக்கிறது இல்ல, அந்த பொருளை பணம் சம்பாதிக்கிற உபகரணமா மாத்துறாங்க. ஒரு கேமரா வாங்கினாங்கன்னா அவங்க வீடியோ பிசினஸ் உருவாக்குறாங்க. ஒரு லேப்டாப் வாங்கினாங்கன்னா ஃப்ரீலான்சிங் பண்றாங்க. ஒரு அறை சும்மா இருந்தா அதை ஆபீஸா மாத்துறாங்க. அவங்கள்ட்ட ஒரு திறமை இருந்ததுன்னா அதை பிராண்ட் ஆக்குறாங்க. இதுதான் பணக்காரர்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். ஒரு நோட் எடுங்க. உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பயன்படாத பொருட்களை பட்டியலிடுங்க. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு கேள்வி கேளுங்க. இந்த பொருள் என்னுடைய பணத்தை செலவு செஞ்சுதா, இல்ல எனக்கு பணம் சம்பாதிக்கிற ஒரு உபகரணமா மாறி இருக்கா அப்படின்னு. இந்த ஒரு கேள்வி உங்களுடைய பொருளாதார சிந்தனையை மாத்திடும். நம்மளுடைய வீட்டுல மறைஞ்சிருக்கிற வருமான வாய்ப்பை இன்னைக்கே கண்டுபிடிப்போம். மீண்டும் ஒரு பணம் சம்பாதிக்கக்கூடிய பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்புமணி. யோகம் டீல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. இந்த விஷயம் பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.